ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, சென்னையில் வசிக்கக்கூடிய பெண்களின் பாதுகாப்பினை உறுதி செய்யும் வகையில் இளஞ்சிவப்பு ஆட்டோக்கள் திட்டத்தின் கீழே பயன்பெற 2ஆம் கட்டமாக விண்ணப்பம் செய்திட தமிழ்நாடு அரசு அழைச்சிருக்காங்க. இது தொடர்பான செய்தியை தான் தற்போது பார்க்க போகிறோம். பெண்களின் பாதுகாப்பு மற்றும் மகளிருக்கு அதிகாரம் அளித்தலுக்கான பல முன்னெடுப்பு திட்டங்களை தமிழ்நாடு அரசு செயல்படுத்திட்டு வருது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் உத்தரவின் பேரில் ஒரு புதிய முயற்சியாக சென்னை மாநகரில் 250 பெண் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு தொழில் வாய்ப்பு ஏற்படுத்துவதுடன் பெண்களின் பாதுகாப்பான பயணத்தையும் உறுதி செய்திடும் பொருட்டு இளஞ்சிவப்பு ஆட்டோக்கள் வழங்கும் திட்டம் அறிவிக்கப்பட்டது. பெண்கள் சுய தொழிலில் சிறந்து விளங்க ஊக்கப்படுத்தவும் ஓட்டுநர் உரிமம் பெற்ற பெண்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தவும் இந்த திட்டம் வழிவகை செய்வதாக தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்கு. ஒவ்வொரு இளஞ்சிவப்பு ஆட்டோவிலும் பெண்களின் பாதுகாப்பிற்காக காவல்துறை உதவி எண்களுடன் இணைக்கப்பட்ட ஜிபிஎஸ் பொருத்தப்பட்டிருக்கும். இது அவசர காலங்களில் புகார் பெறப்பட்டவுடன் காவல்துறையின் மூலம் விரைவான நடவடிக்கை எடுப்பதை உறுதி செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இளஞ்சிவப்பு ஆட்டோ பெறும் பயனாளிகளுக்கு கட்டணங்கள் ஏதுமின்றி ஊர் கேப்ஸ் செயலியை பயன்படுத்த வழிவகை தமிழ்நாடு அரசு செஞ்சு தராங்க. சென்னை மாநகரில் 250 இளஞ்சிவப்பு சிஎன்ஜி ஆட்டோக்கள் இயக்க விண்ணப்பங்கள் பெறப்பட்டு முதல் கட்டமாக தகுதியான பயனாளிகளுக்கு முதலமைச்சர் அவர்களின் மூலம் சர்வதேச மகளிர் தினமான 8/3/2025 அன்று இளஞ்சிவப்பு ஆட்டோக்களை மகளிருக்கு வழங்கி இந்த திட்டத்தில் தமிழ்நாடு அரசு தொடங்கி வச்சுச்சு. இதனைத் தொடர்ந்து சிஎன்ஜி ஆட்டோக்கள் 2ஆம் கட்டமாக வழங்கப்பட உள்ளதால் தகுதியான பயனாளிகளிடமிருந்து விண்ணப்பங்கள் பெறும் பொருட்டு இத்திட்டத்தின் கீழே பயன்பெற 6/4/2025 வரை விண்ணப்பங்கள் கீழ்கண்ட நிபந்தனையுடன் வரவேற்கப்படுவதாக தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க. இந்த திட்டத்துக்கு அப்ளை பண்ணா பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதே போல் கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற பெண்கள் விண்ணப்பிச்சிங்கன்னா அவங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 20 வயசுலேன்னு 45 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் ஓட்டுநர் உரிமை வச்சுருக்கணும். அதே போல் சென்னையில் குடியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னையில் தான் தற்போது இந்த பிங்க் ஆட்டோ இளஞ்சிவப்பு ஆட்டோங்கிற திட்டம் செயல்பாட்டில் இருக்குது. அதனால் சென்னையில் குடியிருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்க முடியும். சென்னையில் உள்ள ஆட்டோ ஓட்ட விருப்பமுடைய பெண் ஓட்டுநர்கள் இந்த திட்டத்தின் கீழே பயனடைய பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை நீங்கள் சிங்காளர் மாளிகை 8வது தளத்தில் செயல்படும் சென்னை மாவட்ட சமூக நல அலுவலர் அல்லது சென்னை மாவட்ட சமூக நல அலுவலர் தெற்கு வடக்கு என்ற முகவரிக்கு நீங்கள் 6/4/2025 இந்த விண்ணப்பத்தை அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. சென்னையில் குடியிருக்கக்கூடிய பெண்கள் இந்த ஆட்டோ ஓட்ட விரும்புகிறீங்க அப்படின்னா, இந்த ஆட்டோ உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்ம சொன்ன அந்த முகவரிக்கு அந்த விண்ணப்பத்தினை நீங்கள் அனுப்பி நீங்கள் இந்த திட்டத்தில் சேர்ந்து பயன்பெற்றுக்குங்க. நன்றி.